ரிஷபராசி அன்பர்களே, விரயங்கள் நமக்கு புதுசு கிடையாது. சில விஷயங்கள் விரயம் பண்ணால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இப்போ தொழில் இருக்குது, தொழில் ஆரம்பிக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய டேபிள் வாங்குவேன், அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் செட்டப் பண்ணுவேன், அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உட்கார வைப்பேன், இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறது, இத்தனை விஷயங்களுக்காக மாதமான இவ்வளோ செலவுகள் இருக்க தானே செய்கிறது. அந்த மாதிரி தொழிலில் எப்படி விரயங்கள் இருக்கோ அந்த விரயத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். இந்த தொழிலுக்காக நான் ஒரு 10 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், நான் 50 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி சில விஷயம் இன்றைக்கி விரயமாகும். விரயமாயிடுத்தே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு இருப்பேன். பட் உங்களுக்கு அது பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பின்னாட்களில் விரயம் சுப லாபங்களாக மாறக்கூடிய அற்புதமானதாக இருக்கும். யாராவது ஏதாவது ரொம்ப பேசினோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ண, என்ன போய் இப்படி பேசிட்டாலே, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மனதில் சில சங்கடங்கள் அப்பப்போ வந்து போகக்கூடியதாக இருக்கும்.